ராஜேந்திர சோழனின் உருவம் இப்படித்தான் இருந்திருக்கும் என ஓவியமாக வரைந்ததன் பின்னணி குறித்து கங்கை கொண்ட சோழபுரம் மேம்பாட்டு குழும தலைவர் கோமகன் விவரித்திருக்கிறார். நியூஸ் 18க்கு அவர் அளித்த சிறப்பு நேர்காணலை பார்க்கலாம். ராஜேந்திர சோழனுக்கு எங்குமே திருவுருக்கள் இல்லை. ராஜராஜனுக்கு கூட ஒரு செப்பு திருமேனி இருந்தது, அதை மீட்டு எடுக்கப்பட்டது. ஆனால் ராஜேந்திரனுக்கு என்பது ஒரு செப்பு திருமேனி இருந்திருக்கலாம், அது அழிந்திருக்கலாம், அல்லது இதுவரைக்கும் நமக்கு காண கிடைக்காம இருக்கிறது. அவருக்கு ஓவியம் தீட்ட வேண்டும் என்று 2014க்கு பிறகு நாங்கள் முடிவெடுத்தோம். அதற்காக ஒரு ஓவியரை, ஒரு 18 அறிஞர்கள் கொண்ட ஒரு குழுவை நியமித்தோம். ஒரே இடம், ராஜேந்திரனுக்கு ஒரு குறிஞ்சிற்பம் இருக்குன்னு சொன்னால் அது மானம்பாடி சோழபுரத்தில் இன்றைக்கு பிரித்தெடுக்கப்பட்டு கட்டப்படாத கட்டுமானமாகாத ஒரு கோயிலா இருக்கு. அங்க தில்லை கூத்தனை வணங்குகிற, குடும்பத்தோடு வணங்குகிற போன்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. ஆனா அது முழுமையாக தெரியவில்லை. அப்படின்ட்டு அந்த அறிஞர் குழு பல இடங்கள் பயணப்பட்டது. தஞ்சாவூர் ஓவியங்கள்லாம் பார்த்து 3.5 ஆண்டுகள் எடுத்துக்கிட்டோம். இந்த ஓவியத்துக்காக 3.5 ஆண்டுகள் எடுத்துக்கிட்டோம். கிட்டத்தட்ட இது ஒரு முழுமை பெற்ற ஓவியம் என்று சொல்லலாம். இது ஒரு முழுமை பெற்ற ஓவியம். பல ஆண்டுகள் எடுத்து பல அறிஞர்களுடைய கருத்தை கேட்டு தத்ரூபமா ஓரளவுக்கான வச்ச கண்ணுல இருந்து பாக்குறது வரைக்குமே அப்படிப்பட்ட ஒரு அடிப்படையில இந்த ஓவியம் தீட்டப்பட்டிருக்கு. ஓகே.